ஹார்மோனா தான் இருக்கும். ஸ்டீராய்டு ஹார்மோன் இல்லாம லைக் அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ் அல்லது புரோட்டீனிஷியஸ் ஹார்மோனா இருந்தா அந்த வெளியவே நின்று இருக்கும் ரிசப்டார்ல. இது அப்படி தாண்டி உள்ள வந்திருக்கு. அப்ப இது கண்டிப்பா என்ன ஹார்மோன்டா? ஸ்டீராய்டு ஹார்மோன். இந்த 3ல ஸ்டீராய்டு எதுனா ஈஸ்ட்ரோஜன் தான். ஸோ 155க்கு நம்பர் 1 கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அது வச்சே நீங்க கெஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 156 அட்டவணை பண்ண போறோம். GnRH கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். இதை யார் வெளியிடுவாங்க? ஹைப்போதலாமஸ். PTH-னா என்ன? அப்ப இத எந்த கிளாண்ட்? பாராதைராய்டு டி. அடுத்தது LH லூட்டினைசிங் ஹார்மோன். அது யார் விடுவா? லூட்டினைசிங் ஹார்மோன் யாரா? பிட்யூட்டரி. anterior posterior மிட்டா? anterior pituitary. T4 னாலே கண்டிப்பா என்னதுதான்? தைராய்டு. ஈஸ்ட்ரோஜன் இங்க உணாத டிவி பார்த்தா ஓகேவா? இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन இந்த லெசனோடல. நெக்ஸ்ட் 157. சோ இது கிளியரா இருக்குல்ல மேட்சிங்? எஸ் மேம். ஓகே. அடுத்து 157. கீழ்காணும் கருத்துக்களை வாசித்து ஹார்மோனை கண்டறியும். சரியா? இன்க்ரீஸ் அலர்ட்னஸ், பியூபிலரி டைலேஷன், பைலோ எரெக்ஷன்னா இந்த முடியெல்லாம் நம்ம கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, புல் அரிக்குதுன்னு, அது. ஹார்ட் பீட்டை அதிகம் பண்றது, கிளைகோஜனை பிரேக் டவுன் பண்றது. இதெல்லாம் யார் செய்வா? கேட்டகோலமைன்ஸ். Very good. What are the catecholamines? Epinephrine, norepinephrine. Either you can say epinephrine and norepinephrine or else adrenaline and noradrenaline. ஆமா, அந்த பியூபிலரி டைலேஷன் வந்தாலே நம்மளுக்கு அது தெரிஞ்சிரும் இல்லையா? இவங்க அலர்ட்னஸ் அதிகப்படுத்துற ஹார்மோன், எமர்ஜென்சி ஹார்மோன் தெரிஞ்சிரும். அடுத்து 158. ADH ஹார்மோன் வெளியீடு அல்லது சுரத்தலில் ஏற்படும் குறைபாட்டால் சிறுநீரகத்தில் ஏற்படும் பாதிப்பு. ADH ஹார்மோன் எங்க இருந்து வருது? ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க. பின்புற பிட்யூட்டரி. பின்புற பிட்யூட்டரி. ADH ஹார்மோனோட இன்னொரு பெயர் என்ன? வாசோபிரசின். சோ இது குறைஞ்சதுன்னா சிறுநீரகத்துல என்ன பிரச்சனை வரும்? டயபெட்டிஸ் இன்சிபிடஸ். வெரி குட். டயபெட்டிஸ் இன்சிபிடஸ். நிறைய பேர் டயபெட்டிஸ்னாலே சர்க்கரை வியாதி. சோ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் தான் சர்க்கரை வியாதி. டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படிங்கிறது ADH டெஃபிஷியன்சி, அதாவது வாசோபிரசினோட குறைபாடுனால வரக்கூடிய ஒரு வியாதி. ஓகேவா? இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் நம்பர் 2. அடுத்து 59. தவறான வாக்கியங்களை கண்டறியவும். பார்ஸ் நெர்வோசா செக்ரீட்ஸ் 2 ஹார்மோன். கரெக்டா? தப்பு மேம். பார்ஸ் நெர்வோசான்றது யாருடா? நியூரோ ஹைப்போபைசிஸ் மேம். என்னடா நியூரோ ஹைப்போபைசிஸ்? இதுல செக்ரீட்ஸ்ன்றாங்க. 2 ஹார்மோன்ஸ் கரெக்ட் தான். கரெக்டா? தப்பு மேம். சேமிச்சு வைக்க கூடியது. வெரி குட். செக்ரீட்ஸ்னா சுரக்கிறது. இது சுரக்கல. ஹைப்போதலாமஸ்ல சுரக்கக்கூடிய ADH-ஐயும் வாசோபிரசினையும் சேமிச்சு தான் வைக்குது பிட்யூட்டரி. புரியுதாடா? எஸ் மேம். அதனால இது தவறு தான். நெக்ஸ்ட், நமது உடலின் இரவு மற்றும் பகல் சமநிலையை பராமரிப்பது மெலட்டோனின் ஹார்மோன். எஸ் மேம். கரெக்ட் மேம். கரெக்ட். இது கரெக்டா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் தான் நம்மளுக்கு தப்பு இல்லையா? அடுத்து அட்ரினல் கார்டெக்ஸ் குளுக்கோகார்டிகாய்டு, மினரலோகார்டிகாய்டு, அதுவும் கரெக்ட். ஆண்ட்ரோஜன் ஸ்டிமுலேட்ஸ் த growth and develop. பெண் பால் உறுப்புகள் மற்றும் இரண்டான. இது தப்பா இருக்கேடா? எஸ் மேம். தப்பு. இது ரெண்டுமே தப்பு. 159ல ஒன்னும் தப்பு,
நாலும் தப்பு. நாலும் தப்பு. சரிங்களா? இங்க ஈஸ்ட்ரோஜன் வரணும். அங்க செக்ரீட்ஸ்ன்னு வரக்கூடாது, ஸ்டோர்ஸ்ன்னு வரணும். அதான் எஸ் மேம். ரெண்டுமே தவறு. எஸ் மேம். அப்படி இன்கேஸ் எக்ஸாம்ல உங்களுக்கு வேற வழியே இல்ல, அப்படி இன்கரெக்ட்னா ரொம்ப தப்பா இருக்கிறது 4. ஏன்னா சில பேர் இது மேல் அந்த 1வது கூட ஸ்டோர்ஸ் செக்ரீட்ஸ் தவறா இது பண்ணலாம். சரியா? அப்படி ரொம்ப உங்களுக்கு இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு போட்டே ஆகணும்னு இருந்தா 4 போடுங்க பர்ஃபெக்ட்டா. ஓகே? எஸ் மேம். எஸ் மேம். அடுத்து 160 கூற்று சொமட்டோட்ராபின் குறைபாட்டால் குறைவான வளர்ச்சியுடைய புள்ளத்தன்மை ஏற்படுகிறது. கரெக்டா தப்பா? கரெக்ட் மேம். கரெக்ட் இல்லையா? நெக்ஸ்ட் somatotropin hormone stimulates the body growth and elongation of long bones. எஸ் மேம். கரெக்ட். இதுவும் கரெக்ட் தான் இல்லையா? எஸ் மேம். கரெக்டா தானே இருக்கு? சொல்லுங்கடா. நீ கரெக்ட் மேம். எஸ் மேம். எனக்கு ஒரு பொண்ணு குரல் தான் கேட்டுனே இருக்கு. சந்தியாவாது இல்ல மாலத்தியா? யார் குரல் கேட்டுட்டே இருக்கு? மாலத்தி நீயா? எஸ் மேம். ரெண்டு பேருமே ரெண்டு பேர் தான் சொல்றீங்களா? வேற யாருமே சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் சொன்னாதானே நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு 1வது ஆப்ஷன் 160க்கு 1 கூற்று மற்றும் காரணம் சரி. கூற்றுக்கேற்ற காரணம் சரியான விளக்கம் அல்ல. சரியா? சரி, விளக்கம் இதுதான் இருக்கணும்னா எதிரா விளக்கமா இருக்கலாம்? நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த ரீசன் மேல போகணும், அசர்ஷன் கீழே வரணும். அப்படி இருந்தா பர்ஃபெக்டா இருக்குது இல்லையா? எஸ் மேம். இது வந்து போன் வளர்ச்சிக்கு இதுவா இருக்குது. இந்த போன் வளர்ச்சி இல்லைன்னா குள்ளமாவாங்க அந்த மாதிரி. அப்ப பார்த்தா கரெக்டா இருக்கு, இல்லைன்னா அது தப்பா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 161 சிறுநீரகத்தில் ஜெக்ஸ்ட்ரா குளோமருலர் செல்கள் எரித்ரோபாய்டின் ஹார்மோனை சுரக்கிறது. கரெக்டா தப்பா? எஸ் மேம். கரெக்ட். நிறைய வாட்டி ரெனின்னு படிச்சிருப்பீங்க, பட் இதுவும் அங்க இருந்து தான் வருது, எரித்ரோபாய்டின். கரெக்ட். ANF is introduced in circulation when blood pressure increases. கரெக்டா தப்பா? கரெக்ட். ஆனா இதுக்கு ஸ்டேட்மெண்ட் 1ம் கரெக்ட் 2ம் கரெக்ட். சரியா? ANF blood pressure increase ஆகும்போது தான் வரும். ANF எந்த மெக்கானிசமா அப்போஸ் பண்ணும்? ANF opposes ரெனின் ஆஞ்சியோடென்சின் மெக்கானிசம். ராஸ் மெக்கானிசம்னு சொல்லுவோம். RAAS ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டீரான் சிஸ்டம். ஓகேவா? எஸ் மேம். அப்படின்னா என்ன? பிளட் பிரஷர் இன்க்ரீஸ் ஆனா ANF, பிளட் பிரஷரோ GFRஓ குறைஞ்சா ரெனின். அதான் அர்த்தம். சரியா? எஸ் மேம். எஸ் மேம். அடுத்து 162 கர்ப்பத்தின் போது ஏற்படும் ஹைப்பர் தைராய்டிசம் கிரிட்டினிசமை உண்டு பண்ணுகிறது. கரெக்டா? எஸ் மேம். கரெக்ட். ஹைப்போதைராய்டிசம். அமரன் கரெக்டா? மேம் சந்தியா அது அந்த ஐடியில இருக்கு. வேற ஐடி போட்டுன்னு வந்துட்டியா சந்தியா நீ? ஸோ அந்த ஓப்பன் ஆகலாம் சொல்லிட்டு போட்டிருக்கேன். சரிம்மா, ஓகே. ஸோ அப்ப என்ன வரணும் கரெக்டா சந்தியா? ஹைப்போதைராய்டிசம் சொல்லி வரணும். ஹைப்போ வரணும். அதுதான் தப்பா இருக்குது அங்க. அடுத்து PTH அப்படிங்கிறது ஒரு ஹைப்பர் கால்சிமிக் ஹார்மோன். கரெக்டா தப்பா? மேம் இது ஹைப்போன்னு கொடுத்திருக்காங்க. சாரி, ஹைப்போ கால்சிமிக் ஹார்மோன். கரெக்டா தப்பா? தப்பு. தப்பு மேம். ஹார்மோன் ஹைப்பர் கால்சிமிக். கரெக்ட் மகரந்திகா. ஸோ ஹைப்பர் கால்சிமிக் அப்படின்னா நம்மளோட போன்ல இருக்கிற கால்சியம் ரத்தத்துக்கு போன்னு அனுப்பி விட்டுனே இருக்கும். அதுதான் அதோட வேலை. அடுத்து 163 கூற்று glucose homeostasis in blood is maintained by insulin and glucagon. சரியா தவறா? வருது. எஸ் மேம். கரெக்ட்.
கரெக்ட் தான் இல்லையா? ஹோமியோஸ்டேசிஸ்னா பேலன்ஸ். இப்போ வந்து உடம்புல ரத்தத்துல குளுக்கோஸ் அளவு அதிகமா இருந்தா இன்சுலின் அதை கிளைக்கோஜனா மாற்றும். கம்மியா இருந்தா கிளைக்கோஜனை உடைச்சி திருப்பி குளுக்கோஸா மாத்துறத குளுக்கோகான் செய்யும். ஸோ இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் இந்த வேலையை செய்வாங்க. கரெக்ட். நெக்ஸ்ட், இன் மேல் டெஸ்டிஸ் பர்ஃபார்ம் டுவல் ஃபங்க்ஷன். ஒன்று பிரைமரி செக்ஸ் ஆர்கன், இன்னொன்று எண்டோக்ரைன் கிளாண்ட். இது எஸ் மேம் கரெக்ட் கரெக்ட், வெரி குட். ஆனா விளக்கம் வந்து அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸோ அதனால இதுக்கு முதல் ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 164 சரியா பொருத்த போறோம். டிஎஸ்ஹெச்சுக்கு நேரம் எது வரணும்? தைராய்டு. தைராய்டை தூண்டிவிடும். ஒன்றுக்கு நேரம் சி அது இ சாரி. ஸோ அந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்றுக்கு நேரம் இ. அடுத்து எம்எஸ்ஹெச் எங்க போகணும்? எதை பிட்யூட்டரியா இருக்குது. நல்லா பாருங்க. மெலனோசைட் செல்ஸ். பாருங்க, இது ஹார்மோன், இது டார்கெட் கிளாண்ட். பிட்யூட்டரியில இருந்து தான் எம்எஸ்ஹெச் வரும். புரியுதா? எம்எஸ்ஹெச் ஓட டார்கெட் யாருன்னா பிட்யூட்டரின்னு சொல்லுவீங்களா? நான் சொல்றது புரியுதா? யார ஆக்ட் பண்ணுவோம்னு கேக்குறாங்க. எம்எஸ்ஹெச் பிட்யூட்டரி மேலயா வேலை செய்யுது? நோ மேம், மெலனோசைட் இல்லையா? ஸோ மெலனோசைட் செல்லுகள் 2க்கு டி அப்படின்னா கரெக்டா தெரிஞ்சிச்சு. 4வது ஆப்ஷனா? இல்லை, 2க்கு 2 டி இருக்கு. அடுத்தும் பார்க்கலாம். கொனாடோட்ரோபின் யார் மேல ஆக்ட் ஆகும்? திருப்பி திருப்பி நீங்க பிட்யூட்டரின்றீங்கப்பா. பிட்யூட்டரியில இருந்து வரும். டார்கெட்னா யார் மேல வேலை செய்யும்? கார்டிகோட்ரோபின் பிட்யூட்டரி மேல வேலை செய்யாது. பிட்யூட்டரியில இருந்து வரும். யார் மேல வேலை செய்யும்? அட்ரினல் கார்டெக்ஸ். அட்ரினல் கார்டெக்ஸ். அடுத்து ஹைப்போதலாமிக் ஹார்மோன் பிட்யூட்டரி. இவர்தான் பிட்யூட்டரி. சோ கரெக்ட் ஆப்ஷன் எது? செகண்ட் ஆப்ஷன். ஓகே, செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 165 டயாபெட்டிஸ். இது ஏற்கனவே வந்தது தான். டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் உடன் தொடர்பு இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. ஏடிஹெச் டிக்ரீஸ் ஆகுறது, பிளட் வால்யூம் டிக்ரீஸ் ஆகுறது, சிறுநீரின் அளவு அதிகரிக்கிறது, வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் அதிகரிக்கிறது. டயாபெட்டிஸ் இன்சிபிடஸோட இதுல எது வந்து இது இல்லை? இன்சிபிடஸ்ன்றது நோய். இந்த நோய் வந்துச்சு, அதாவது இன்சிபிடஸ்ன்றது என்ன நோய்னா ஏடிஹெச் குறைவாக இருக்கிற நோய். ஏடிஹெச் குறைவாக இருந்ததுன்னா மீள் உறிஞ்சுதல் நடைபெறாது. எது நடைபெறாது? நீரை திரும்பி உறிஞ்சுறது நடைபெறாது. அதுதான் அங்க சொல்லியிருக்கோம். வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் நடக்காது. மற்றதெல்லாம் கரெக்ட் தான். ஸோ 4வது ஆப்ஷன். அடுத்து 166 பின் பிட்யூட்டரியுடன் தொடர்புடைய ஹார்மோன் எது? இப்பதான் உங்களுக்கு டெக்னிக். சூப்பர், கலா கூட பதில் சொல்லியிருக்கீங்க. ஏடிஹெச். ஓகே. நெக்ஸ்ட் 167 எந்த ஹார்மோன் இணைகள் எதிர் இணை விளைவுகள் இல்லாதவை? ஆன்டகோனிஸ்டிக்னா ஆப்போசிட்டா வேலை செய்யறவங்க. இதுல யாரு ஆப்போசிட் இல்லைன்னு சொல்ல போறீங்க நீங்க? யார் ஆப்போசிட் இல்லடா? ஆப்ஷன் டி. இன்சுலின் குளுக்கோகான் எதிராக தான் வேலை செய்யறாங்க. ஆமாவா? ஒருத்தர் குளுக்கோஸ் ரத்தத்துல குறைக்கிறாரு, ஒருத்தர் அதிகப்படுத்துறாரு. எதிர் வேலை. எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ஒரு பெண்ணுன்னு எடுத்துக்கிட்டா ஓவுலேஷன் பண்ணும். ஸோ அவங்க எதிரா வேலை செய்யலையே. அவங்க வேலை எதிரா இருக்குது. 2வது ஆப்ஷன் இல்ல இல்லையா? வெவ்வேறு வேலை தான் செய்யறாங்களே தவிர எதிர் வேலை செய்யல. ஆன்டகோனிஸ்டிக் செய்யல. கால்சிட்டோனின் பிடிஹெச் எதிர் தான். கால்சிட்டோனின் என்ன பண்ணும்னா
கால்சியம் பிளட்ல இருக்கிற கால்சியம் குறைக்க வைக்கும். ரெடியூஸா இருக்கும்போது வரும், இவர் வேணும்னே அதிகப்படுத்துவார். ஸோ இவங்க 2 பேரும் எதிர் எதிர் தான். MSH melanocyte stimulating hormone will act on the pineal gland, thereby releases melatonin. இதுவும் எதிர் எதிர் கிடையாது, 2 பேரும் சேர்ந்த மாதிரி தான் செய்கிறாங்க. இதில் 2 ஆப்ஷன் வருமா உங்களுக்கு ஆன்சரா? ஒன்று 2வது வரும், இன்னொன்று 4வதும் வரும். சரிங்களா? அவங்களும் எதிர் எதிர் கிடையாது. எதிர் எதிர் வரணும்னா என்ன தெரியுமா போட்டிருக்கணும்? இங்கே MSH போட்டிருக்காங்கல்ல, அண்ட் MIHன்னு போடணும். மெலட்டோனின் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன், அது போட்டால் தான் எதிர் எதிர் வரும். சரியா? வெறும் மெலட்டோனின் எதிர் கிடையாது. 2 ஆப்ஷன் கரெக்ட். 167. அடுத்து 168. ரத்த அழுத்தத்தை குறைக்கும் ஹார்மோன் எது? ANF இல்லையா? ரத்த அழுத்தத்தை குறைக்கும். பிளட் வெசல டைலேட் பண்ணுமா, கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுமா? ஏன்னா டைலேட் பண்ணும், விரிவடைய வைக்கும். ரத்த நாளங்களை விரிவடைய வச்சாதான் ரத்த அழுத்தம் வந்து உங்களுக்கு குறையும். ஸோ இது கேட்பாங்க, ANF இஸ் அ வேசோ டைலேட்டர் ஆர் வேசோ கன்ஸ்ட்ரிக்டர்னு. ஸோ இட் இஸ் அ vasodilator. Okay, please remember that. முடிச்சிடுவீங்க. இது வரைக்கும் ஆன்டீரியர். M வந்து மிடில், நடுவுல இருக்கிறது மெலட்டோனின், MSH, கடைசியில OV. ஸோ கரெக்ட் ஆன்சர் வளர்ச்சி ஹார்மோன். அடுத்து 170. எந்த ஹார்மோன் பாதுகாப்பு திறன் உடையது? இருங்க ஒரு நிமிஷம், நான் இங்கிலீஷ் ரிலேட்டட் வித் டிஃபென்ஸ். ஓகே, டிஃபென்ஸுக்கு எதுன்னு கேக்குறாங்கம்மா? மெலட்டோனின் வருவாங்க. டிஃபென்ஸ் மெலட்டோனின் சொல்லலாம். அது ஆக்சுவலா டிஃபென்ஸ்ன்ற வார்த்தையை விட இம்யூனிட்டின்ற வார்த்தை இருந்தா இன்னும் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். டிஃபென்ஸ் நாங்க போட்டதால தான் இங்க பாதுகாப்புன்னு வந்துருச்சு. பாதுகாப்புனா ப்ரொடெக்ஷன் மாதிரி ஆகி போயிடும். இது வந்து இதுதான். சரிங்களா? ஸோ மெலட்டோனின் வந்து நம்மளுக்கு நம்மளே சொல்லுவோம்ல, ரொம்ப டார்க் இருக்கிற ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நிறைய இம்யூனிட்டி இருக்கும் அப்படிலாம் சொல்லுவோம்ல. டார்க் ஸ்கின் யாருக்கு இருக்கும்னா யாரோட உடம்புல மெலட்டோனின் பிக்மெண்ட் நிறைய சுரக்குது அவங்களுக்கு. ஸோ 170க்கு 3வது ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட், கீழே கொடுக்கப்பட்ட சுரப்பிகளின் எத்தனை நாளமில்லா சுரப்பிகள்? பிட்யூட்டரி நாளம் உள்ளவா நாளம் இல்லாவா? பீனியல் நாளமில்லா சுரப்பி. வெரி குட். அட்ரினல் கல்லீரல் நாளமுள்ள. liver is the exocrine gland but it doesn't secrete any enzymes. அது புரிஞ்சுக்கோங்க. எண்டோக்ரைன் கிளாண்ட்னா ஹார்மோன், எக்ஸோக்ரைன் கிளாண்ட்னா என்சைம். பட் எக்ஸப்ட் த லிவர் which doesn't secrete any enzymes. ஓகேவா? லிவர் வந்து எந்த என்சைம்க்கு என்னமா தமிழ்ல? புரதமா, நொதியா? எந்த நொதிகளும் சுரக்காது. ஓகேவா? அடுத்து சிறுநீரகம். சிறுநீரகம்டா இதயம். சரி, இப்ப எத்தனை கரெக்ட் ஆன்சர்? எது கரெக்டான ஆன்சர்? எத்தனாவதுரா? எத்தனை கவுண்ட் பண்ணீங்க? கரெக்ட், சூப்பர். நெக்ஸ்ட் 172. எந்த ஹார்மோன் ஸ்டீராய்டு தன்மை அற்றது? ஈஸியா இருக்கு ஆப்ஷன்ஸ்ல.
எஃபினெஃப்ரின் ஆ? எஃபினெஃப்ரின் மேம். ஆ எபினெஃப்ரின் சரியா. ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன், கார்டிசோல் எல்லாமே ஸ்டீராய்டு ஹார்மோனு எபினெஃப்ரின் தான். நெக்ஸ்ட், நாளமுள்ள சுரப்பி கணையத்தின் மீது ஹார்மோன் மற்றும் நீர் சுரத்தல் மற்றும் பைகார்பனேட் அயனிகளை மீண்டும் உறிஞ்சுபவை எதுமா? எந்த ஹார்மோனு விச் ஆக்ட்ஸ் ஆன் த எக்ஸோக்ரைன் பேங்க்ரியாஸ்? இது வந்து எங்க இருக்கும்னா அந்த லாஸ்ட்ல எது வரும்? கோலிசிஸ்டோகைனின். சரி, செக்ரீட்டின் என்னடா பண்ணும்? எல்லாமே சொல்லணும்ல நீங்க ஆன்சரு. எக்ஸோக்ரைன் கணையத்தின் மேல் செயல்பட்ட நீர் மற்றும் பைகார்பனேட்ஸ் பண்றதா சுரப்பு தூண்டும். சரி, சொமட்டோஸ்டாட்டின் என்ன பண்ணும்? growth ஹார்மோன் இன்ஹிபிட் பண்ணும். சொமட்டோகைனின்னா அதிகப்படுத்துறது, சொமட்டோஸ்டாட்டின் கம்மிப்படுத்துறது. அட்ரினலின் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ சிசிகே தான் என்ன பண்ணோம்னா பேங்க்ரியாஸையும் சரியா விச் ஆக்ட் ஆன் த பேங்க்ரியாஸ் அண்ட் ஸ்டிமுலேட்ஸ் த செக்ரீஷன். நெக்ஸ்ட் 174. இதில் எது வந்து சரியா பொருந்தி இருக்குன்னு கண்டுபிடிங்க. பிடிஹெச்னா என்ன? இது ரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துதா? இல்ல, கால்சியம் தான் வந்து ஒழுங்குபடுத்துது. அப்போ இது சரியா பொருந்தல. ஆக்சிடோசின் பால் வெளியேற்றம், இது கரெக்டா? எஸ் மேம். எஸ் கரெக்ட். ஆல்டோஸ்டிரான் ஹைப்போகால்சிமியா. ஆல்டோஸ்டிரான் என்ன பண்ணும்? என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. சரி, தெரியலன்னா எழுதி வச்சுக்கோங்க. ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் அண்ட் வாட்டர். ஆல்டோஸ்டிரானோட வேலை ஏடிஹெச் பண்ணுது இல்ல, அந்த வேலையும் இதுவும் ஒண்ணுதான். ஆல்டோஸ்டிரான் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் அண்ட் வாட்டர். அடுத்து கால்சிட்டோனின் வந்து மில்க் சிந்தசிஸ்னு போட்டிருக்காங்க. இது கரெக்டா? தப்பு. கால்சிட்டோனினால கால்சியம் அப்சார்ப்ஷன். ஃபங்க்ஷன் தெரியலன்னா எழுதி வச்சுக்கோங்கடா, ஏன்னா இது புக்ல இருக்காது. கால்சிட்டோனினோட ஃபங்க்ஷனு கால்சியம் அப்சார்ப்ஷன். எங்க இருந்துன்னா நம்ம ரத்தத்துல இருந்தோ அல்லது உணவுல இருந்து இருக்கிற கால்சியமை அப்சார்ப் பண்ற வேலை கால்சிட்டோனின் செய்யும். ஓகே, அடுத்து 175. மெலட்டோனின் பற்றி சரியானவை. இது வந்து மெட்டபாலிசமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. கரெக்டா தப்பா? இன்ஃப்ளூயன்சஸ் மெட்டபாலிசமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சொல்லலாமா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணாலே அப்படியே பயந்துடுறீங்க. சரியா? ஆமா. அதே மாதிரி நிறத்துக்கு இது காரணமா இருக்குது. கரெக்டா? மென்சுரல் சைக்கிளுக்கு காரணமா இருக்குது. அதனால அனைத்தும்ன்றது சரியான பதில். 4வது ஆப்ஷன். நெக்ஸ்ட் 176. குளுக்கோகார்டிகாய்டுகளை ஓகே, இதுல எது வந்து குளுக்கோகார்டிகாய்டு செய்யாதுன்னு கேக்குறாங்க. ஸ்டிமுலேட்ஸ் குளுக்கோனியோஜெனிசிஸ். இது கரெக்டா? குளுக்கோனியோஜெனிசிஸ்னா என்னன்னு சொல்லுங்க. குளுக்கோ இது வந்து டு நாட் குளுக்கோனியோஜெனிசிஸ்னா என்னன்னு சொல்லுங்க. கிளைகோஜன் ஃபார்ம் இல்லடா, கிளைகோஜன்னா ஃபார்ம் ஆனா அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் நீயே சொல்லு. ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன், கிளைகோஜன் ஃபார்மேஷன். அப்ப அதை சேர்த்து ஒண்ணா சொல்லு. ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன், கிளைகோஜன் ஃபார்மேஷன். சேர்த்து ஒரே வார்த்தையா சொல்லு. கிளைகோஜெனிசிஸ். அப்புறம் எப்படி இது வரும்? நீங்க அப்போ இது என்னன்னு தெரிஞ்சுக்கல.
எழுதிக்கோங்க. குளுக்கோனியோஜெனிசிஸ் டெஃபினேஷன் சொல்றேன். அப்புறம் சார் கிட்ட கேட்டு அதை தமிழ் பண்ணிக்கோங்க. Put the heading as gluconeogenesis. It is the formation of glucose. It is the formation of glucose. போடுங்கடா. பாப்பா கத்து. It is the formation of glucose from non-carbohydrate substrate. From non-carbohydrate substrate. Formation of glucose from non-carbohydrate substrate. அப்படின்னா நார்மலா குளுக்கோஸ் அப்படின்னாலே எதுல இருந்து உருவாகக்கூடியது? எந்த கூட்டு சர்க்கரையை உடைச்சா குளுக்கோஸ் கிடைக்கும், கார்போஹைட்ரேட்டை உடைச்சா கிடைக்கும். பட்டு சில நேரங்கள்ல நீங்க அமினோ ஆசிட்ல இருந்து கூட குளுக்கோஸ் எடுக்கலாம். அந்த ஸ்டெப் நம்ம டி அமைனேஷன் சொல்லுவோம். அமினோ ஆசிட் இருக்கு இல்லைங்களா, அமினோ ஆசிட்ல டி அமைனேஷன்னா அதுல இருக்கிற NH2 குரூப்பை ரிமூவ் பண்ணா அது குளுக்கோஸா மாறும். அந்த மாதிரி குளுக்கோஸ் ஃப்ரம் த நியோனா நியூன்னு அர்த்தம். NEO நியோனா நியூ, குளுக்கோனா குளுக்கோஸ், நியோனா நியூ, ஜெனசிஸ்னா ஃபார்மேஷன். புரியுதா? எஸ் மேம். அப்ப குளுக்கோனியோஜெனிசிஸ்னா என்னன்னு அர்த்தம்? கார்போஹைட்ரேட் தவிர மற்ற சப்ஸ்ட்ரேட்ல இருந்து குளுக்கோஸ். இது புரியுதாடா? எஸ் மேம். இது கிளியரா இருக்கு இல்லையா? எழுதி வச்சுக்கிட்டீங்களா? ஒரு அமினோ ஆசிட்ல இருந்து குளுக்கோஸ் அதெல்லாம் வந்ததுன்னா அதை தான் குளுக்கோனியோஜெனிசிஸ்னு சொல்லுவோம். கரெக்ட்? நெக்ஸ்ட் காஸ் லைப்போலைசிஸ். இது கரெக்டா? எஸ் மேம் கரெக்ட். காஸ் புரோட்டியோலைசிஸ். லைசிஸ்னா பிரேக் டவுன் ஆஃப் புரோட்டீன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றோம். இது கரெக்டா? Correct. Stimulates the cellular uptake and utilization of amino acids. இது மேம் இது இந்த பாயிண்ட் புரியவே இல்லை புக்ல கூட. புரியலையா? நான் சொல்றேன். இது வந்து ஆக்சுவலா stimulates the cellular uptake and utilization of amino acid கிடையாது. நம்ம இங்க சொல்றீங்க இல்லையா புரோட்டியோலைசிஸ், புரோட்டீனை உடைச்சு அமினோ ஆசிடா மாத்துறோம்னு சொல்றோம் இல்லம்மா? இங்க 4வது பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா செல்லுங்க வந்து அமினோ ஆசிடை எடுத்துக்கிறாங்க. ஸ்டிமுலேட்ஸ் த செல்லுலர் அப்டேக் அப்படின்னா அமினோ ஆசிடை செல்லு எடுத்துக்க சொல்லி இது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லுது. அது மேல இருக்கிறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியா இல்ல? இப்போ நம்ம அசிமிலேஷன் டைஜஷன்லாம் படிச்சீங்கன்னா ஒரு ப்ராசஸ் படிச்சிருப்பீங்க. ஸ்டேட் போர்டு பசங்க படிச்சிருப்பீங்கல்ல, அசிமிலேஷன் ஒரு ப்ராசஸ் ஞாபகம் இருக்காடா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டைஜஷன்னா ஜெரிமானம் ஆகுது, அப்சார்ப்ஷன்னா ஜெரிமானம் ஆன உணவு ரத்தத்துக்கு போறது, ஜெரிமானம் ஆன உணவு ரத்தத்துக்கு போறது, ரத்தத்துல இருந்து அந்த உணவோட ஊட்டம் வந்து செல்லுக்கு அப்டேக் ஆவறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அசிமிலேஷன். அதுக்கு இது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. புரியுதா? ஆனா அது பண்ணாது. அது செல்லுல இருக்கிற உணவை பிரேக் டவுன் பண்ணி நமக்கு எனர்ஜியா மாத்துறதுக்கு உதவுது. அதனால அதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, இப்ப புரிஞ்சிச்சா இதுக்கு அர்த்தம்? அடுத்து தவறான வாக்கியங்களை கண்டறியவும். In males, FSH regulates spermatogenesis. கரெக்டா? பதில் சொல்ல மாட்டீங்கம்மா? இருக்கா? ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அதாவது ஸ்பெர்ம் ஃபார்மேஷனுக்கு FSH உதவுதுன்னு சொல்றாங்க. இது கரெக்டா தவறா?
Yes, ma'am. Yes, ma'am. Correct, ma'am. Yes, ma'am. எஃப்எஸ்ஹெச் யார் மேல வேலை செய்யும்னா செர்டோலி செல் மேல. ஆ, அந்த செர்டோலி செல்லு தான் நம்மளுக்கு நொரிஷ்மெண்ட் கொடுத்து ஸ்பெர்மை ஃபார்ம் பண்ண வைக்கும். அதனால அது கரெக்ட் தான். அடுத்து தைராய்டு கிளாண்டு T3 T4 ப்ரொடியூஸ் பண்ணுது. கரெக்டா தப்பா? Correct, ma'am. Right. அடுத்து ACTH stimulates the secretion of glucocorticoid. Correct, ma'am. Yes, ma'am. Correct. Correct. இல்லையா? அடுத்து PTH is a hyperglycemic hormone. No, ma'am. PTH is a hypercalcium hormone. புரியுதா? Yes, ma'am. அதனால அது வராது. அடுத்து 178 குளுக்கோகானுக்கு நேரா என்னமா வரணும்? Peptide, ma'am. ஓகே. எபினெஃப்ரினுக்கு நேரா அமினோ வழித்தோன்றல். வெரி குட். தைராக்சின் அயோடோதைராய்டு. நம்ம T3னா ட்ரை அயோடோதைரோனின், T4ங்கிறது டெட்ரா அயோடோ தைரோனின். ஈஸ்ட்ரோஜன் ஸ்டீராய்டு ஹார்மோன். அப்ப எது கரெக்ட் ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ கரெக்ட் சுஜித்ரா. நெக்ஸ்ட் 179 வாழும் உயிரினங்களில் உள்ள கரிமச் சேர்மங்களின் வேதியியல் அமைப்பை ஆராய்வதற்கு பின்வரும் எந்த பொருளை பயன்படுத்தப்படுகின்றது? ட்ரைக்ளோரோஅசிட்டிக் அமிலம். இதுல இருந்து பயோமாலிக்யூல்ஸ் கொஸ்டின் வருதா? எஸ் மேம். ஸோ இதுக்கு நமக்கு யூஸ் ஆகுறது வந்து ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட். ஆர்கானிக்கா இதுவான்னு நம்ம பிரிப்போம் இல்லையா? ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ரெண்டா பிரிப்போம். ஒன்னு பயோ மைக்ரோ மாலிக்யூல், இன்னொன்னு பயோ மேக்ரோ மாலிக்யூல். ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட்ல போட்டு மார்க்கர் அண்ட் பெசில்ல நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணீங்கன்னா எதெல்லாம் உங்களுக்கு 800 டால்டன் 1000 டால்டன் கீழே இருக்குதோ அவங்கள பயோ மைக்ரோ மாலிக்யூல்னு சொல்லுவோம். அதிகமா இருக்கிறவங்கள பயோ மேக்ரோ மாலிக்யூல்னு சொல்லுவோம். ஓகேவா? எஸ் மேம். 180 பின்வரும் எந்த இணை இரண்டாம் வளர்சிதை மாற்றியிலிருந்து வழங்கும் டாக்ஸினை கொடுக்கிறது? டாக்ஸின்ஸ் வந்து ஆப்ரின் அண்ட் ரெசின். இந்த டேப்லர் காலம் கொஞ்சம் ஃபுல்லா படிச்சுக்கோங்கடா. வருஷம் இதுல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா வந்துருது. சரிங்களா? அந்த ஒரே ஒரு டேப்லர் காலம் செகண்டரி மெட்டபாலைட்ஸ், அது என்ன ஃபங்க்ஷன், அது கொஞ்சம் இம்பார்ட்டண்டா வச்சு படிச்சிருங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து 181 புரத உற்பத்தியின் போது நீளமான புரத சங்கிலி தனக்குள்ளே மடிந்து உள்ளீடற்ற இந்த மாதிரி இவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் சொன்னேன். During formation of protein, long protein chain is also folded upon itself like a hollow ball. இந்த உள்ளீடற்ற என்னன்னு எனக்கு இதுல தெரியல. இதுல இருந்து என்ன ஸ்ட்ரக்சர்டா கிடைக்குது நம்மளுக்கு? மூன்றாம் நிலை அமைப்பு. ஸோ இதுல உங்களுக்கு கீவேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, எது கீவேர்டு மூன்றாம் நிலைன்னு சொல்றதுக்கு? பந்து போன்று வருது இல்ல, அதுதான் வந்து உங்களுக்கு கீவேர்டு. சரியா? இரண்டாம் நிலைனா ப்ளீட்டட் ஸ்ட்ரக்சர்னு வரும். அது தமிழ் என்னன்னு மடிந்து காணும், வலது பக்க சொல்லம். ஆமா. லீனியர் அப்படின்ற வார்த்தை இருந்துச்சுன்னா அது பிரைமரி. எல்லாமே கீவேர்டு வச்சுக்கோங்க நீங்க. லீனியர்னு இருந்தா பிரைமரி, ப்ளீட்டட் ஆர் ஃபோல்டட் அப்படிலாம் இருந்தா செகண்டரி, டெர்ஷரி வந்து இந்த மாதிரி பந்து போன்ற அப்படி வந்துச்சுன்னா. அடுத்து 182 வாழும் நிலையில் ஒத்திசைவான நிலை உடையது. வளர்ச்சிதை மாற்றம். நெக்ஸ்ட் 183 பின் வருவனவற்றுள் உயிர் மூலக்கூறுகளில் வேறுபட்ட ஒன்று எதுன்னு பார்க்க போறோம். 83. ஓகே, எதுமா ஆப்ஷன் வேறுபட்டு இருக்குன்னு சொல்றீங்க?
ஆப்ஷன் டி. டி ஆப்ஷன். டி வந்து வேறுபட்டு இருக்கு. மற்றது எல்லாமே ஒரு ஒரு அமினோ ஆசிட் தான் குறிக்குது இல்லையா? ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிறது வேரியபிள் குரூப் ஆறுன்னு சொல்லுவோம். அந்த ஆறை மாத்தினா உங்களுக்கு ஒரு ஒரு அமினோ ஆசிட் மாறும். கிளைசின், செரின், வேலின் அப்படின்னு ஒண்ணா மாறும். சரியா? கரெக்ட். அடுத்து 184 உயிர் மூலக்கூறுகள் பற்றிய வாக்கியங்கள்ல தவறானவை எது? 184 தவறானவை எது? டியூ டு இட்ஸ் ஸ்ட்ரக்சர் செல்லுலோஸ் cannot hold I2. இது கரெக்டா? எஸ் மேம் கரெக்ட். கரெக்ட். அதனால தான் நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, ஸ்டார்ச்சும் வந்து ஒரு பாலிசாக்கரைட் கூட்டு சக்கரை தான், செல்லுலோஸும் ஒரு கூட்டு சக்கரை தான். ஆனா நீங்க ஸ்டார்ச்ல அயோடின் போட்டீங்கன்னா ப்ளூ பிளாக்கா மாறுது. ஆனா செல்லுலோஸ்ல அயோடின் போட்டீங்கன்னா ப்ளூ பிளாக்கா மாறல. மாறலதானே? அது ஏன் அப்படின்னு உங்களை கேட்டாங்கன்னா சொல்லுங்க. ஏன்னா செல்லுலோஸ்ல இருக்கிற வடிவம்ல அந்த அயோடின்னு ஹோல்டு பண்ண முடியாது. புரியுதா? பட் ஸ்டார்ச்ல இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர்ல ஹோல்டு பண்ண முடியும். அதனாலதான் ஸ்டார்ச் ப்ளூ பிளாக்கா மாறுது. ஓகே. ஸோ அப்போ முதல் வாக்கியம் கரெக்ட். நெக்ஸ்ட், இனுலின் இஸ் அ பாலிமர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். இதெல்லாம் அப்பப்போ கேட்குற ஒரு கொஸ்டின். எஸ் மேம் கரெக்ட். இனுலின் இஸ் அ பாலிமர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். கரெக்ட். நெக்ஸ்ட், பாலிசாக்கரைட்ஸ் ஆர் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் மைக்ரோமாலிக்யூல். நோ தப்பு. மேக்ரோமாலிக்யூல். கூட்டு சக்கரை கார்போஹைட்ரேட், ஆனா வந்து அது மேக்ரோமாலிக்யூல், பெரிய மூலக்கூறு. பெரிய மூலக்கூறு. அடுத்து கூட்டு சர்க்கரையின் அடிப்படை அமைப்பு ஒற்றை சர்க்கரை. அது கரெக்ட். ஓகே. மூணாவது ஆப்ஷன் தான் தப்பா இருக்குது. நெக்ஸ்ட் 185 வரிசையை பொறுத்துக. அமினோ அமிலம் நேரா எது வரும்? கூட்டு சர்க்கரைகள் கிளைகோசிடிக் பாண்ட். நியூக்ளிக் அமிலம் ஹைட்ரஜன் பிணைப்பு. நியூக்ளிக் ஆசிடுக்கு நடுவுல பாஸ்போடைஎஸ்டர். ரெண்டு நைட்ரோஜன் பேசஸ்க்கு நடுவுல தான் என்ன இருக்கும்? ஹைட்ரஜன். படக்கூடாது. சரியா சந்தியா? சந்தியா தானே அது மாத்தி சொன்னது? கொஞ்சம் கரெக்டா பண்ணீங்கன்னா நமக்கு 360க்கு 360 எடுக்கணும் பொழுது எல்லாத்துலயுமே கேர்ஃபுல்லா போகணும். ஓகே. நெக்ஸ்ட் 186 பின்வரும் வாக்கியங்களில் தவறான விருப்பத்தை தேர்ந்தெடு. ஹார்மோன்ஸ் ஆர் நான் நியூட்ரியன்ட் கெமிக்கல். கரெக்டா தப்பா? எஸ் கரெக்ட். கரெக்ட் மேம். எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் ஆர் வித் டக்ட் அண்ட் ஆர் கால்டு டக்டியூல் கிளாண்ட். கரெக்டா? நோ மேம். நோ. எண்டோக்ரைன் ஆர் த டக்ட்லெஸ் கிளாண்ட். நாளம் இல்லா சுருப்பி. அப்போ 186க்கு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தான் தவறானது. ஓகேவா? மற்றது எல்லாமே கரெக்ட். நெக்ஸ்ட் 187 ஹைப்போதலாமஸ். இது என்னதுமா கரெக்டா? ஹைப்போதலாமஸ் இஸ் த பார்ட் ஆஃப் ஹைண்ட் பிரெயின். கரெக்டா? நோ மேம். என்ன 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 வரணும்? ஹைப்போதலாமஸ் மூளை. ஹைண்ட் பிரெயின்ல யார் யார் இருக்கிறா? மெடுல்லா, செரிபெல்லம். இது மூணு தான் ஹைண்ட் பிரெயின்ல இருக்கும். எது எதுரா இருக்கும்? மெடுல்லா, செரிபெல்லம். ஹைப்போதலாமஸ் ஃபோர் பிரெயின்ல இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் இது தப்பு. Hypothalamus contains only 2 neurosecretory neurons. இது கரெக்டா? நிறைய நியூரோசெக்ரேட்டரி நியூரான்ஸ் இருக்கு. சரியா? அடுத்து போலாமா? முன் பிட்யூட்டரி ஹைப்போதலாமஸின் நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கிறது எது?
தப்புங்க மேம் இது. ம் நோ மேம். தப்புங்க மேம். பின்புற பிட்யூட்டரி வரணும். தப்பு. போஸ்டீரியர் தான் நேரடி கட்டுப்பாட்டுல இருக்குது. அடுத்து 2 types of hormones are produced by hypothalamus, inhibiting and releasing. இது கரெக்டா? Yes, ma'am. எஸ், கரெக்ட். சரியா? இது ஒண்ணுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் தவறான அமைப்பை அடையாளம் காண்க. ஏ வந்து ஹைப்போதலாமஸ்ன்றாங்க, கரெக்டா? எஸ் மேம். இந்த சைடு தமிழ்ல தப்பா இருக்குடா, இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு. ஹைப்போதலாமிக் நியூரான்ஸ் தான் ரொம்ப கரெக்ட். சரியா? எஸ் மேம். ஹைப்போதலாமஸ். அதான். சரி, பரவாயில்ல, அது நான் சொல்லிட்டேன், இங்கிலீஷ் தான் நீங்க பாத்துக்கணும்ட்டு. அடுத்து 188ல பி வந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரி, கரெக்டா? எஸ் மேம் கரெக்ட் மேம். எஸ் மேம் கரெக்ட். அடுத்து ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சர்க்குலேஷன் போட்டிருக்குது. என்ன வரணும் அது? தப்புங்க. போர்ட்டல் சர்க்குலேஷன் வரணும். என்ன போர்ட்டல்டா வரணும்? போர்ட்டல் சப்போர்ட் பண்றாங்க. ஹைப்போபிசியல் மாத்திக்கோங்க. ஹைப்போபிசியல் வெறும் போர்ட்டல் இல்ல, போர்ட்டல்னா எல்லாரும் சேர்ந்த ஒரு வழி பாதைன்னு அர்த்தம். இது ஹைப்போபிசியல் போர்ட்டல் சிஸ்டம். போர்ட்டல் சிஸ்டம் மட்டும் தான் கொடுத்தாங்க. போர்ட்டல் சிஸ்டம் ஹைப்போபிசியல், HYPOPHYSCAL. ஓகேவா? எஸ் மேம். அது வந்து தப்பா இருக்குது. கல்லீரல்ன்றது நம்மளுக்கு லிவர்ல இருக்கிற சர்க்குலேஷன், அப்படிங்க இல்லை. நெக்ஸ்ட் 189 இலக்கு செல்களின் மீது செயல்படும் FSH உருவாக்குவது. இரண்டாம் நிலை தூதுவர். வெரி குட். ஏன்னா FSH முதல் நிலை தூதுவர். The hormone itself is a first messenger. அப்போ இது யார் மேல ஆக்ட் ஆகும்னா இரண்டாம் நிலை தூதுவர். இரண்டாம் நிலை தூதுவர் என்னென்ன 2 ஹார்மோன் தான்? MP3. புரியுதா? கால்சியம் ஒண்ணு, இன்னொன்னு சைக்ளிக் அடினோசில் மோனோபாஸ்பேட். ஓகேவா? எஸ் மேம். எஸ் மேம். மோனோபாஸ்பேட். அடுத்து பிட்யூட்டரி சுரப்பி காணப்படும் எலும்பு குழியின் பெயர் செல்லா டர்சிகா, கரெக்டா? எஸ் மேம். எஸ் மேம் கரெக்ட் மேம். ஸ்பீனாய்டு போனோட அந்த இடத்துக்கு பேர் தான் செல்லா டர்சிகா. மனிதர்களில் பார்ஸ் இன்டர்மீடியா என்பது பிட்யூட்டரின் தனி பகுதி, கரெக்டா? மனிதனுக்கு மர்ஜ் ஆயிட்டு இருக்கும். ஆன்டீரியர் பிட்யூட்டரியும் நடு பகுதியும் மர்ஜ் ஆயிருக்கும், தனித்தனி கிடையாது. சரியா? ஸோ வாக்கியம் 1 தான் சரி, 2 தவறு. நெக்ஸ்ட் 191. வாக்கியம் 1 கணையம் என்பது கூட்டு சுரப்பி ஆகும், கரெக்டா? சுரப்பி சொல்லலாம் அல்லது எட்டிரோக்ரைன் கிளாண்டுன்னு சொல்லலாம், கரெக்ட். அடுத்தது 1 to 2% of pancreatic tissue is highlights of Langerhans. அந்த லாங்கர்ஹான் திட்டுக்கள் உள்ளனன்னு சொல்றாங்க, இது கரெக்டா? கரெக்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதுக்கு கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் 192 எவை பாரதார்மோனின் அதிக சுரப்புடன் தொடர்புடையது? ஹைப்பர் செக்ரீஷன் ஆஃப் பாரதார்மோன், போன் ரிசார்ப்ஷன், கரெக்டா தப்பா? எஸ் மேம் கரெக்ட். போன் ரிசார்ப்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா போன்ல இருக்கிற கால்சியத்தை ரத்தத்துக்கு செலுத்துதல்ல தான் நம்ம போன் ரிசார்ப்ஷன் அல்லது டீமினரலைசேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா இங்க இருக்க வார்த்தை மாதிரி வேற வார்த்தை போட்டாலும் உங்களுக்கு தெரியணும். இப்போ அது போல அதிகமா போட 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 நமக்கு ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா நம்ம ரத்தத்துல அதிக அளவுல கால்சியம் வந்து கிட்னில கால்சியமால ஆன கற்கள் வர ஆரம்பிக்கும். இது புரியுதா? எஸ் மேம்.
எஸ் மேம். அப்போ ரெண்டாவது ஆப்ஷனும் கரெக்டா இருக்கு. மூணாவது ஹைப்பர் கால்சிமியாவும் கரெக்டா தான் இருக்கு. சரியா? அப்போ ஆல் ஆஃப் த அபவ் 192க்கு அனைத்து 3 தான் கரெக்ட். நெக்ஸ்ட், தைராக்சின் பற்றிய உண்மைக்கு புறம்பானவை எது? சொல்லுங்க. தைராக்சின் ரெகுலேட்ஸ் உடல் வெப்பநிலை அதிகரித்தல். உடல் வெப்பநிலை தைராக்சின் உடல் வெப்பநிலை அதிகரிக்கும் தானடா? ஆப்ஷன் சி. அதிகரிக்கும். இன்க்ரீசஸ் பாடி டெம்பரேச்சர் கரெக்ட் தான். மெயின்டைன் பண்ணும். ரெகுலேட்ஸ் பிஎம்ஆர் கரெக்ட். அண்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்க்கு ரிலேட்டட். நம்மலாம் இப்போ வந்து பெண்கள் பீரியட் சரியா வரல அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போனாலே முதல்ல அவங்க சொல்லுவாங்க தைராய்டு செக் பண்ணீங்களா அப்படிதான் கேட்பாங்களே. ஸோ அதனால தைராய்டு உண்டு. அங்கே நாட் ரிலேட்டடுன்னு போட்டிருக்காங்க, அதுதான் தவறு. மற்ற எல்லாமே கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் 194. கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலில் பின் பிட்யூட்டரியில் சுரக்கப்படும் ஹார்மோன்கள் எத்தனை? ஆக்சிடோசின் மட்டும். ஆக்சிடோசின் மட்டும். அப்ப எத்தனாவது ஆப்ஷன்? 4வது ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 195. பின் வருவனவற்றுள் எவை டயாபெட்டிஸ் மெலிட்டஸின் பண்பு அல்ல? செல்ஸ் unable to take up glucose. இது டயாபெட்டிஸ் மெலிட்டஸோட பண்பா இல்லையா? பண்புதான். ஆமா. அடுத்தது increased breakdown of fats and protein. இது அதுவும் பண்ணலாம். அடுத்து தொடர்ச்சியாக சிறுநீர் கழித்தல். சுகர் பேஷண்ட்னாலே இதுதான், தொடர்ச்சியா சிறுநீர் கழிப்பாங்க. பாலிடிப்சியா. பாலிடிப்சியானா தாகம் அதிகமா அடிக்கிறது. பாலியூரியா. பாலியூரியானா யூரின் அடிக்கடி போறது. பிரான்சிங் ஆஃப் ஸ்கின். பிரான்சிங் ஆஃப் ஸ்கின்னா நான் சொன்னேன்ல, தோல் வந்து அந்த பித்தளையோ வெண்கலமோ ஏதோ சொல்றோமே அந்த மாதிரி தகத்தகான்னு இருக்கிறது தான் பிரான்சிங் ஆஃப் ஸ்கின்னு. அது வந்து ஆடிசன்ஸ் டிசீஸோட பண்பு, சிம்டம். இது கிடையாது. சரியா? தமிழ்ல தோல் சுருக்கம்னு போட்டிருக்கு, அது கிடையாது. அடுத்து 196. பின் வருவனவற்றுள் எந்த ஹார்மோன்கள் செல் உள் உணர்வேற்பிகளுக்கு உதவுகிறது? உள் உணர்வேற்பினா செல்லுலர் ரிசெப்டார்ஸ். சரியா? அது ஸ்டீராய்டு ஹார்மோனா தான் இருக்க முடியும். இதுல எது ஸ்டீராய்டுன்னு பார்த்து சொல்லுங்க. பதில் கரெக்ட். நெக்ஸ்ட் 197. சிறுநீரகம் மற்றும் இரைப்பை குடல் பாதை சுரக்கும் ஹார்மோன்கள் எவை? சிறுநீரகத்துல என்ன வருது? எரித்ரோபாய்டின் வருது, தெரிஞ்சு போச்சு. செக்ரீட்டின், அப்புறம் கேஸ்ட்ரின், இதெல்லாம் வரும். தைராக்சின் வராது. வேற என்ன வராது? மற்றது எல்லாமே வரும். ஸோ 2வது ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் 198. அசர்ஷன் பார்த்தீங்கன்னா பிரைமரி மெட்டபாலைட்ஸ் ஹேவ் identifiable functions and play known role in normal physiological process. இது கரெக்டா? கரெக்ட் தான். பிரைமரி மெட்டபாலைட்ஸ் இருக்கிறதால தான் இந்த அமினோ ஆசிட், கார்போஹைட்ரேட்ஸ், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் உருவாகுது. கரெக்ட். நெக்ஸ்ட் ரீசன் படிக்கலாம். We do not at the moment understand the role of functions of all the secondary metabolites in host organism. கரெக்டா? ஒரு ஆர்கானிசம் உடம்புல இருக்கிற எல்லா செகண்டரி மெட்டபாலைட்டும் இன்னும் நம்மளுக்கு தெரியல. பட் மேல இருக்கிறக்கும் கீழே இருக்கிறக்கும் இந்த காரணம் சரியா இல்லை, ஆனா ரெண்டுமே சரியான சென்டென்ஸ். சரியா? ஸோ சரியான காரணம் மட்டும் இல்லை. ஆப்ஷன் 2. 199. பின் வருவனவற்றுள் எந்த வாக்கியங்கள் சரியானவை? மனித உடலில் அதிக அளவு கார்பன் உள்ளது. இது கரெக்டா? தப்பு இல்லையா? விலங்குகளின் உடலில் நீர் உடைந்து ஆக்சிஜன் உருவாகிறது. இது கரெக்டா?
தப்பு மேம். அதுவும் தப்பு தான். ஆக்சிஜன் அவங்களும் விலங்குகளும் அட்மாஸ்பியர்ல இருந்து தான் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட், அமினோ ஆசிட்ஸ் ஆர் சப்ஸ்டிடியூட்டட் மீத்தேன். எஸ் மேம், கரெக்ட் மேம். சில இடத்துல பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட், fresh weight gives idea of inorganic content while dry weight gives information of organic content. இது கரெக்டா? மாத்தி நோ சொல்லிருக்கோம். மேம். ட்ரை வந்து இன்ஆர்கானிக், ஃப்ரெஷ் வந்து ஆர்கானிக். சரியா? கடைசி கேள்வி 200. Find out the pair with one correct, one incorrect statement respectively. எது கரெக்ட் எது இன்கரெக்ட் ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்றாங்க இவங்க கொடுத்துருக்கிற பேர்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன பண்ணணும்? கரெக்டா தப்பா? கரெக்ட் தான் பார்க்கணுமா? சரி. Some tissues, especially the neural tissues, have lipid with simple structure. Neural tissue simple structure இருக்குது. நோ மேம். நோ, ரொம்ப காம்ப்ளெக்ஸ். வின்பிளாஸ்டின் டாக்ஸினா? நோ மேம், தப்பு மேம். என்ன வரும் வின்பிளாஸ்டின்? மருந்து பொருள் வரும். மருந்து பொருள். வின்கரோசியா இருக்குல்ல, அதுல இருந்தெல்லாம் கூட இது எடுப்பாங்க. கேன்சர்லாம் ட்ரீட் பண்ண பயன்படுத்துவாங்க. அது மருந்து பொருள். அப்ப அதுவும் தவறு தான். அடுத்து, ஈச் புரோட்டீன் இஸ் அ பாலிமர் ஆஃப் அமினோ ஆசிட். கரெக்ட். அமினோ ஆசிடோட கூட்டு தான் புரோட்டீன். சி வந்து சரியான பதில். அப்போ ஆப்ஷன் கண்டிப்பா ரெண்டாவது ஆப்ஷனா தான் இருக்கும், சி அண்ட் டி இல்லையா? ஏன்னா அவன் அப்படிதானே கேட்கறான். 1 கரெக்ட் 1 இன்கரெக்ட். ஸோ இப்போதான் 1 கரெக்ட் வந்துருக்குது. அடுத்தது இன்கரெக்ட் வந்தா சி அண்ட் டி தான் கரெக்டா இருக்கும். நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஆர் த மேக்ரோ மாலிக்யூல் ஃபவுண்ட் இன் ஆசிட் இன்சால்யூபிள் ஃப்ராக்ஷன் ஆஃப் எனி லிவிங் டிஷ்யூ. இது கரெக்டா? எஸ் மேம். அப்போ தி சி ஆப்ஷன் 3 அண்ட் சி அண்ட் பி அப்படி போயிடலாமா? எஸ் மேம். தேர்டு. ஆமா, சி அண்ட் பி அப்படி போயிடலாம். ஏன்னா முதல் சி ஒன்று தான் கரெக்டா இருக்குது. இந்த இது இப்படி தப்பா வருது இல்லையா? அதனால சி அண்ட் பி. அப்போ மூணாவது ஆப்ஷன் கரெக்ட். ஓகே, அவ்வளோதான். வெற்றிகரமா இன்னைக்கு இந்த லெசனை நம்ம முடிச்சிட்டோம். யூனிட் 7. இன்னும் எத்தனைடா எனக்கு பெண்டிங்? 8ல கொஞ்சம் கொஸ்டின் இருக்கு. அப்புறம் டிவிஷன் 3 மேம். ரிவிஷன் இருக்கு மேம். செக்ஷன் 3 முடிஞ்சிருச்சா? அவ்வளவுதானா? வேற எதுவும் இல்லையா பெண்டிங்? நோ மேம். சரி, நாளைக்கு ரிவிஷன் பயாலஜி மேம். என்னடா? ஸ்பெஷல் ரிவிஷன் பயாலஜி மேம். டெஸ்ட் 5 இருக்கா? எஸ் மேம். எஸ் மேம். சரி, நாளைக்கு அந்த யூனிட் 8ல இருக்கிற மிச்சமும் அந்த தேர்ட் ரிவிஷனும் நாளைக்கு